வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். நம்பிக்கை மறைவாக உள்ளதோர் ஞானத்தின் மங்கிய பல சமயங்களில் கோணலாக்கப்பட்ட பிரதிபிம்பமே ஆகும். சிறிதும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவன் சந்தேகத்தால் அதிகமாக பிடிக்கப்படுவான். அவன் தன்னுடைய நம்பிக்கையை விடாதிருக்க காரணம் அவனுடைய அடிமனதில் உண்மையை அறியும். ஏதோ ஒன்று இருக்கிறதே, அது அவனுடைய குருட்டு நம்பிக்கைக்கும் அரைகுறை ஒளியே உடைய நம்பிக்கைக்கும் இடமளித்து கொண்டு நான் அறிந்துள்ள அதை வெளிப்படுத்த முன் செல்கின்றதா? கேள்வி கேட்காத பகுத்தறிவை பயன்படுத்தாத குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது நல்லதா? பொதுவாக மனிதன் குருட்டு நம்பிக்கை என்று சொல்வது உண்மையான ஞானத்தை பெறும் அளவிற்கு இன்னும் அறிவு வளர்ச்சி பெறாதவர்களுக்கு இறைவனது அருளால் அளிக்கப்படும் ஒன்று. ஆகவே குருட்டு நம்பிக்கை மிகவும் மரியாதைக்குரிய ஒன்றாக இருக்க முடியும். உண்மையான ஞானமுடையவன் அதைவிட உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை சொல்ல தேவையில்லை. நம்பிக்கை எந்த தளத்தை சார்ந்தது? மனதையா சைத்தியத்தையா? நம்பிக்கை முற்றிலும் சைத்திய உணர்வை சார்ந்த ஒன்று. பகுத்தறிவின் ஒளியினால் தான் இயங்குவதாக உலகம் நினைக்கிறது. ஆனால் உண்மையிலே அது தமது நம்பிக்கைகளினாலும் தனது இயல்புணர்ச்சிகளினாலும் உந்தி நடத்தப்படுகின்றது. பகுத்தறிவு நம்பிக்கைக்கு ஏற்ப தன்னை மாற்றியமைத்து கொள்கிறதா அல்லது இயல்புணர்ச்சிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்றது. ஆனால் அது செயலுக்கான தூண்டுதலை அடிமனத்திலிருந்து பெறுவதால் மனிதர்கள் தங்கள் பகுத்தறிவின்படி நடந்து கொள்வதாக நினைக்கிறார்கள். பகுத்தறிவில் வேலை புலனுணர்ச்சிகளை ஒழுங்கு செய்வதும் மதிப்பிடுவதும் தான். ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்கு வேண்டிய கருவியும் அதனிடமிருந்து செயலுக்கு வேண்டிய ஆணையையும் அது பெறவில்லை. அது தானாகவே ஒன்றை தூண்டி நடத்துவது போல் காட்சி கொள்ளும் பொழுது அது பிற கருவிகளாக பொய்முகம் காட்டுகிறது. உனக்கு ஞானம் வரும் வரை பகுத்தறிவை அதற்கு கடவுள் வகுத்துள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்து. உனது கரணங்களை ஒன்றோடொன்று ஏன் மோதவிட வேண்டும்? சாதாரண வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் பகுத்தறிவு, நம்பிக்கை, இயல்புணர்ச்சி ஆகியவற்றின் மிக உயர்ந்த குறிக்கோள்கள் எவை? ஒவ்வொருவனுக்கும் அதனுடைய இயல்பிற்கு ஏற்றபடியும் சாதாரண வாழ்வில் அவன் அடைய விரும்பும் குறிக்கோளுக்கு ஏற்றபடியும் அவனுக்கே உரிய நோக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக வாழ்விற்கே ஒரே குறிக்கோள்தான் உண்டு. எல்லா வகையாலும் நம்பிக்கையின் உதவி கொண்டு இறைவனை அறிந்து அவனுடன் ஐக்கியப்படுதல். தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கையே அனைத்திலும் அதிக சக்தி வாய்ந்த ஓந்து சக்தியாகும். மனதால் மேலும் மேலும் உணர்ந்து அவ்வாறு உணர்ந்தவற்றின் ஒளியில் செயல்படு. ஆனால் பகுத்தறிவையும் மூளை உணர்ந்தவற்றின் ஒளியில் மட்டுமல்ல. மூளை அவனை புரிந்து கொள்ள இயலாத போது கடவுள் இதயத்துடன் பேசுகின்றான். உன்னுடைய இதயம் இவ்வாறு இந்த சாதனங்களை கொண்டு இந்த நேரத்தில் அது நிகழும் என்று உன்னிடம் சொன்னால் அதை நம்பாதே. ஆனால் அது கடவுளின் ஆணையின் தூய்மையையும் விசாலத்தையும் தருமானால் அதற்கு செவி கொடு. உனக்கு ஆணை கிடைத்த போது அதை நிறைவேற்றுவதொன்றிலேயே கருத்தாயிரு. மற்றவையெல்லாம் கடவுளின் சித்தம், அவனுடைய ஏற்பாடு.
அதை மனிதர்கள் தற்செயல் நிகழ்ச்சி என்று, அதிர்ஷ்டம் என்றும் நல்வாய்ப்பு என்றும் கூறுகிறார்கள். மனம் மோனமடைந்த நிலையிலேயே இறைவனின் ஆணையை உணர முடியும் என்பது தெளிவு. உண்மையாக அறியும் முறை சொற்களையும் சிந்தனையையும் கடந்தது. இறைவனின் ஆணை கிடைக்கும்போது அது மிக தெளிவாக தெரியும். ஏனெனில் முதலில் நீ இறைவனின் ஆணையை அறிகின்றாய். அதை விளக்க உதவும் சொற்கள் பின்னால் வரும். உன்னுடைய நோக்கம் பெரியதாகவும் ஆனால் உன்னிடம் உள்ள சாதனங்கள் சிறியதாகவும் இருந்தால் அப்பொழுது செயல்படு. ஏனெனில் செயல்படுவதற்கு மூலமே இவை உன்னிடம் வளரும். காலத்தையும் வெற்றியையும் பற்றி கவலைப்படாதே. உன் பங்கை செய். வீழ்ந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி. கடவுளின் ஆணை 3 வடிவங்களில் வரக்கூடும். உனது இயல்பிலுள்ள சங்கற்பமாகவும் நம்பிக்கையாகவும் உனது இதயமும் மூளையும் ஏற்றுக்கொள்ளும். உன்னுடைய லட்சியமாக நேரே அவனுடைய குரலாக அல்லது அவனுடைய தூதுவர்களின் குரலாக வரக்கூடும். இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.